ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் தான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் crocodile பார்க். சென்னையில் தான் இருக்குது. அதுவும் நம்ம ஈசிஆரில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் கவுண்டர் இருக்கும். சைல்டுக்கு 50 ருபீஸும் அடல்ட்டுக்கு 110 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே உள்ள காம்பவுண்ட் செவர் எல்லாமே இங்கே இருந்த அனிமல்ஸோட அந்த உருவங்கள் எல்லாமே செதுக்குன மாதிரி ஒரு ஸ்டோன் பதிச்சிருந்தாங்க ஃபுல்லாகவே. என்ட்ரன்ஸ்லேயே அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனது சாட்டர்டே. சண்டே போனீங்க அப்படின்னா இங்கே உள்ள அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு தெரியாதனால நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக மண்டேவுமே ஹாலிடே, அதனால் நீங்கள் மண்டேவும் சூஸ் பண்ணி போகாதீங்க. உள்ளே நுழைஞ்சதுமே சைடில் பாம்பு செக்ஷன் தான் என்ட்ரன்ஸ்லேயே இருந்தது. பட் ஆனால் ஏப்ரல் டு ஆகஸ்ட் வரைக்கும் க்ளோசிங் டைம்னால எங்களால் பார்க்க முடியலை. இங்கே பாம்பு செக்ஷனுக்கு தனியாக டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பினா ஜுராசிக் பார்க்குள்ளே என்ட்ரான மாதிரியே ஒரு என்ட்ரன்ஸ் இருந்தது. அந்த என்ட்ரன்ஸ்க்கு சைட்லேயே குட்டி குட்டி முதலைங்க, அப்புறம் ஆமை, பாம்பு, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் எல்லாமே கிளாஸ் என்க்ளோசரில் தான் வச்சுருந்தாங்க. பார்க்க குட்டி குட்டியாக அழகாக இருக்கு இல்லையா? இந்த ஆமையோட பேர் தான் இந்தியன் டென்ட் டர்ட்டில், அதாவது இந்திய கூடார குளத்தாமை. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்களேன். குட்டி குட்டியாக சூப்பராக தண்ணிக்குள்ளே நீந்திக்கிட்டு இருந்தது. இதுக்கு பக்கத்துலேயே மலைப்பாம்பு தான் வச்சுருந்தாங்க. அது ஆனால் பார்க்க முடியல, ரொம்ப தள்ளி சுருண்டு படுத்திருந்தது உள்ளக்க. இதுதான் இந்தியன் ஃப்ளாப்ஷில் டர்ட்டில், அதாவது இந்திய பால் ஆமை. இதுக்கடுத்து பக்கத்துலேயே வடக்கத்திய ஆற்று ஆமை வச்சுருந்தாங்க. இது வேர்ல்டுலேயே இதோட மொத்த எண்ணிக்கையே 300 தான் இருக்கான். டர்ட்டிலுக்கும் டர்டாய்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டர்ட்டில்ஸ் வந்து தண்ணிக்குள்ளேயே நீந்தக்கூடியது. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக நீந்துதுன்னு. இதோட கால்களே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். டர்டாய்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், முரட்டுத்தனமாக. இதோட கால்கள் வந்து மீன்கள் மாதிரி, இது நீந்துறதுக்கு ஈஸியாக அந்த மாதிரி இருக்கும். இந்த ஆமையோட பேர் தான் கங்கை மென்மையோடு குளத்தாமை. இது வட இந்தியாவில் தான் அதிகமாக பார்க்க முடியும் இந்த ஆமையை. இந்த ஆமை வந்து ஆறுகளில், குளங்களில், ஏரிகளில் தான் அதிகமாக இருக்கும். இந்த வகை ஆமையில் பெண் ஆமை வந்து சுமார் 90 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வளரும்னு சொல்கிறாங்க. இதுவும் அழகாக தண்ணிக்குள்ளே நீந்திட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருந்தது. இதுக்கடுத்து பாம்புகள் வச்சுருந்தாங்க. இது பச்சை அனகொண்டா, பக்கத்துலேயே மஞ்சள் அனகொண்டா, அந்த மாதிரி நிறையா இருந்தது. இதுதான் எல்லோ அனகோண்டா. இதில் ஃபீமேல் தான் மேலை விட பெருசாக இருக்குமா. இது மான்களெல்லாம் வேட்டையாடி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இது பார்க்க பயங்கரமாக இருந்தாலும் மனுஷங்க கிட்ட இது ரொம்ப ரேராக தான் அட்டாக் பண்ணுமா. ஃபஸ்ட்டு மேலே பார்த்துட்டு 1-2 தான்ட்டு கீழே பார்த்தா அவ்வளோ குமிஞ்சு கிடக்குதுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் ஒரு சின்ன கூண்டு மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ளே நட்சத்திர ஆமை தான் வச்சுருந்தாங்க. ஒரு குட்டியும் ஒரு பெரிய தாயும் வச்சுருந்தாங்க. இதோட ஷெல்லெல்லாம் இதுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா, சப்போஸ் இது கவுந்துருச்சு அப்படின்னா இதோட நார்மல் பொசிஷனுக்கு வர்றதுக்கு இதோட ஷெல்லு தான் இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. டர்ட்டில் ஜோனெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் crocodileோட செக்ஷன் தான் இருந்தது. ஃபஸ்ட்டாக டெம்பிள் டேங்க் டர்ட்டில் தான் இருந்தது, கோயில் குளத்தின் ஆமை. ஆனால் நாங்கள் ஆமையை பார்த்தோமோ இல்லையோ, அங்கே காரியல் முதலைகள்லாம் இருந்தது, அதை பார்த்தோம். பக்கத்துலேயே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதில் வேர்ல்டு மேப்பில் எந்தெந்த கண்ட்ரியிலேருந்து எந்தெந்த முதலைகள்லாம் இருக்குது அப்படின்றத ஆரோ மார்க் பண்ணி போட்டிருந்தாங்க. அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. இங்கே நம்ம டிஸ்கவரி சேனல்லலாம் பார்க்குற மாதிரி நெயில் crocodile, மக்கர், பிளாக் கைமன், அமெரிக்கன் கைமன், இந்தியன் காரியல் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் crocodile எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம crocodile ஜோனில் பார்த்தது அலிகேட்டர் தான், அமெரிக்க முதலை. இது பார்க்க முதலை மாதிரி இருந்தாலும் இது crocodile கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதோட உருவம் முதலையை விட சின்னதாகவும், இதோட தாடை வந்து பெருசாக இருக்குமா. இது மூக்கு கூட யூ ஷேப்பில் இருக்குமா. நார்மலாக இருக்கக்கூடிய முதலைக்கு வி ஷேப்பில் தான் இதோட மூக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட சைஸுமே முதலையை விட சின்னதாக தான் இருக்குமா. முதலை அளவுக்கு பெருசாலாம் இது வளராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்த்தது அந்த மக்கர் crocodile. இது இந்தியாவில் லேக், ரிவர் இந்த மாதிரி இடங்களில் தான் இதை பார்க்க முடியுமா.
இந்த இனங்கள் எல்லாமே ஒரே குரூப்பாக தான் இருக்குமா. இந்த முதலைகள் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டான டிஸ்டன்ஸில் வேகமாக ஓடக்கூடியது லேண்டில். அது உடம்புல உள்ள ஹீட்டை குறைக்கிறதுக்காக இது குழி தோண்டிட்டு அந்த குழிக்குள்ளே போய் படுத்துக்கிறோமா. இது எல்லாமே ஸ்டாச்சு மாதிரி படுத்து அசையாமல் இருக்கிறதுல பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க. இது உடம்புல சாதாரணமாக ஸ்வெட் ஆகாதான், அப்படியே ஆனாலுமே இது தன்னோட வாயை திறந்து அதோட டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நாங்கள் பார்த்தது இந்த பச்சை ஓணான் தான். இந்த ஓணானுக்கு நாங்கள் போகிறப்ப தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு செம்பருத்தி, வெஜிடபிள்ஸ், அப்புறம் கீரை இந்த மாதிரிலாம் சாப்பாடாக கொடுக்குறாங்க. அடுத்ததாக நாங்கள் பார்த்தது தான் இந்த டொமிஸ்டோமா முதலை. இது 2 முதலையை ஒரே என்க்ளோசரில் டிவைடராக கட்டி வச்சுருந்தாங்க. ஒன்று பார்க்க ரொம்ப பெருசாக பல்காக இருந்துச்சு, பார்க்கவே டெரர் லுக்கில். காரியல் டைப் முதலை மாதிரியே இதோட மூக்குமே நீளமாக இருக்குமா. இதுக்கு ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நாங்கள் பார்த்தது தான் இந்த சால்ட் வாட்டர் முதலை. இது எர்த்துலேயே ரொம்ப லாங்கஸ்ட் லிவிங் ரெப்டைல்னு சொல்கிறாங்க. இது யூஸ்வலாக ஆஸ்திரேலியாவில் தான் இதை அதிகமாக பார்க்க முடியுமா. இது கடல் பகுதியிலலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அசால்ட்டாக ட்ராவல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக டெரராக தான் இருந்துச்சு. கூட்டமாக படுத்திருந்த முதலைங்கள் எல்லாத்தையும் பாப்பாங்கெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. கூட்டிகிட்டு போய் காட்டிகிட்டு இருந்தோம். பார்த்தா அதில் ஒன்று வாயை திறந்துட்டு ஸ்டாச்சு மாதிரி அப்படியே படுத்திருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டே இருந்தோம், அசையுமான்ட்டு. லைட்டாக கூட அசையலை. சரி, வேறு ஏதாவது மூவ் பண்ணுதான்னு பார்த்தா எதுவுமே அசையாமல் இருந்துச்சு. சைடில் ஒருத்தர் மட்டும் லைட்டாக அசைஞ்சு நடந்து வந்தாப்புல. சரி, எங்கே தான் போகுது, உள்ளக்க தண்ணியில் தான் போய் குளிக்க போகுது போல் அப்படின்னு பார்த்தா அது நடந்து மெதுவாக போச்சு. ஈரமண்ணில் இருந்து தனியாக நகண்டு வந்து பக்கத்தில் காஞ்ச மண் இருக்கு இல்லையா, அதில் வந்து படுத்துக்கிருச்சு. அவ்வளோதான். அதுக்கடுத்து மூவ் ஆகவே இல்லை. ஸ்டாச்சு மாதிரி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, பரவாயில்ல, இந்த தரிசனமாவது கிடச்சதேன்னு சொல்லிட்டு அதிலிருந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். அடுத்ததான் நாங்கள் பார்த்தது தான் இந்த ஏசியன் வாட்டர் மானிட்டர். இதை கொமோட்டோ டிராகன்னு சொல்கிறாங்க. இது அண்டர் வாட்டரில் 30 மினிட்ஸ் கிட்ட இருக்குமா. பயங்கரமான ஸ்விம்மர்னு சொல்கிறாங்க. இதை இங்கே ரெப்டைல்ஸ் எல்லாத்தையும் விஆரில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஷோ வச்சுருக்காங்க. இது பெர் பர்சனுக்கு 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது மூலமாக எல்லா ரெப்டைல்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் க்ளோஸாக பார்த்துக்கறலாம். இங்கே க்ரொக்கடைல் ஷேப்பில் ஒரு டொனேஷன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க இங்கே வந்து டொனேட் பண்ணிக்கிறலாம். இங்கே கிளாஸ்குள்ளே வச்சுருக்காங்க இல்லையா ஒரு முதலையோட ஸ்கின். அது என்ன அப்படின்னா, இங்கே ஜாஸ் அப்படின்ற ஒரு முதலை 50 வருஷத்துக்கு மேலே இங்கே வாழ்ந்துருக்கு இந்த ஜூவில். அதுக்கப்புறமா கொரோனா டைமில் ஏதோ ஒரு நோய் வந்ததுனால அது இறந்துருச்சான் சடனாக. அதோட ஞாபகார்த்தமாக தான் அதோட ஸ்கின் எடுத்து இந்த மிரருக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழேயே மற்ற முதலைங்களோட தலை ஓடுகள் எல்லாமே வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் க்ரொக்கடைல்ஸோட எக்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க மிரருக்குள்ளே. நான் அந்த விஆர் ஷோ சொன்னேன் இல்லையா, அதில் தான் நாங்கள் எல்லோரும் போய் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இது 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்குலாம் இது அலோட் கிடையாது. ஸோ அதனால் குட்டி பாப்பா மட்டும்தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா, நான் மட்டும் பார்க்க முடியலேன்ட்டு. எங்கள் பெரிய பொண்ணு, நான், என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே அதில் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே 2-3 போர்டு வச்சுருந்தாங்க. அதில் என்னென்ன மரங்கள் செடிகள்லாம் இங்கே இருக்குது, அப்புறம் என்னென்ன பட்டர்ஃப்ளைஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் போர்டில் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து இங்கே என்னென்ன பறவை இனங்கள்லாம் இந்த முதலை பண்ணையை சார்ந்து இருக்குது அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்கோசிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்ததாக இங்கே ஸ்பெக்டக்கிள் கைமன் முதலை வச்சுருந்தாங்க. இந்த கைமன் வெரைட்டிஸில் மொத்தம் 6 வெரைட்டிஸ் ஆஃப் கைமன் முதலைகள் இருக்கான். இது க்ரொக்கடைல் இனமே இல்லையா. இது ஒரு அலிகேட்டர் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. இது கண்ணுக்கு நடுவில் ஒரு மேடு பகுதி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற முதலைகளை கம்பேர் பண்ணையில் இதோட மூக்கும் உருவமும் சின்னதாக தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்த்தது தான் இந்தியன் காரியல் முதலைகள். இதோட மூக்கு நீளமாகவும் மூக்கு நுனியில் சின்ன பானை சைஸ்லேயும் இருந்துச்சு. இது ஃபிஷ்ஷு தான் விரும்பி சாப்பிடுமா. இந்த இனங்களுக்குமே சுற்றி நடுவில் ஒரு குளம் மாதிரி செட் பண்ணி பெரிய ஸ்பேசியஸான இடத்துல தான் இதை அடைச்சி வச்சுருந்தாங்க.
அடுத்து நம்ம பார்த்தது தான் இந்த உப்பு நீர் முதலை. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப டெரராக பயங்கரமாக இருந்துச்சு. பெரிய சைஸாகவும் இருந்தது சைஸில். இதையுமே ஒரு தனியான என்க்ளோசரில் நல்லா பெரிய குளம் மாதிரி செட் பண்ணி தான் இதை உள்ளக்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது தான் இந்த தாருன்ற இந்த முதலை. இது மெட்ராஸ் crocodile பேனோட ரொம்ப முக்கியமான முதலை. இது நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே ஜாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு முதலை இங்கே 50 வருடமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இறந்துருச்சுன்னு. அது இருந்த இடத்துல தான் இப்போ இந்த தாருன்ற முதலையை வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து நாங்கள் ஜெயிண்ட் அல்டப்ரா டாட்டாய்ஸ் தான் பார்த்தோம். இதுதான் உலகத்திலேயே 2வது பெரிய டாட்டாய்ஸ். இதோட ஷெல் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குமா, யாராவது தொட்டால் கூட இதால் உணர முடியும்னு சொல்கிறாங்க. இது இங்கே இருக்கிற முதலை பண்ணையோட ஒன் ஆஃப் த ஹைலைட்டுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை மறக்காமல் போனீங்கன்னா பார்த்துருங்க. இந்த டாட்டாய்ஸ்லாம் 150 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா. 250 கேஜி வரைக்கும் இதோட வெயிட் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்தது. இதுலேயும் கொமோட்டோ ட்ராகன்னு சொல்கிற ஒரு நீர் உடும்பு தான் இதுலேயும் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு கிளாஸ் என்க்ளோசர் செக்ஷனில் தனித்தனியாக பாம்பு வெரைட்டிஸ் தான் நிறையா வச்சுருந்தாங்க. சுருட்டை விரியான், கண்ணாடி விரியான், நல்ல பாம்பு, மலைப்பாம்புன்னு சொல்லி நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பாம்பு வந்து இங்கே நம்ம பார்க்க முடிஞ்சது. இது எல்லாமே அதிக விஷத்தன்மை உள்ள பாம்பு. கடிச்சா 1லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளேயே உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதோட க்ளோசிங் டைமே 5:30 வரைக்கும் தான். இதோட நாங்கள் முடிச்சுட்டு வெளியில் கிளம்பி வந்தாச்சு. இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.